சுகர் லெவலை பொறுத்து தான் அதை நம்ம பார்த்துக்கணும். தேவையான அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதை போட்டுட்டேன் நான். ஸோ சுகர்லாம் நமக்கு தேவையில்லை. பசங்க இன்னும் கொஞ்சம் தித்திப்பா குடிப்பாங்க, அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடையோ குறைச்சோ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீல் போடுறதுனால டைட்டாகவும் இருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயும். பாண்டிச்சேரியில வெயில் சமத்தியா கொளுத்தி எடுக்குது. உங்க ஊர்ல எப்படி இருக்கு? இந்த வெயில் காலம் வந்து ஏப்ரல்ல தான் வரும்னு இப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரியில நல்லா கொளுத்தி எடுக்குது. இந்த சமயம் ஒரு 10 மணி 11 மணிக்கு ஒரு லெமன் ஜூஸோ ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் குடிச்சா தேவலாம் அப்படி இருக்கும். இப்ப நம்மள வீட்டுல இருக்கோம், நம்ம போட்டு எல்லாம் குடிச்சிடலாம். இப்ப ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு போறாங்க, பசங்க எல்லாம் இப்ப ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு 11 மணிக்கோ ஒரு இன்டர்வல் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜூஸ் தான் சொல்ல போறேன். இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் ரிவ்யூ பண்ண போறேன் அப்படிங்கிறது கிடையாது. 5 வயசுல இருந்து இந்த ஜூஸை குடிச்சிட்டே இருக்கேன். இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிலாம் பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சு பிளேவர்ல மட்டும் தான் பெரிய டின்ல வரும். வெளிநாட்டுல என்னோட அப்பா அம்மா தான் பிசினஸ்ல வந்து இருந்திருந்தாங்க. பிசினஸ் சமயம் போவாங்க வருவாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு சாக்லேட் பிஸ்கட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜூஸ் பாக்ஸ் எல்லாம் வரும். அதுல இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே செம சூப்பரா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இப்ப வந்து நிறைய பிளேவர்ல கிடைக்குது. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சேனலை பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிறத பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் பாக்ஸ் தான் முதல்ல பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வந்து தாத்தா பாட்டியோட தான் நாங்களா இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க. அப்ப நிறைய இந்த மாதிரி சாக்லேட்டு பிஸ்கட் வெளிநாட்டு கம்பெனியோட நிறைய கொடுப்பாங்க. அதுல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டின்ன வந்து டின்னா இருக்கும். இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்ப டின்னா அவ்வளவு பெருசுக்கு வரும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த ஆரஞ்சு டேங்க் தான் நான் சொன்னேன் நான். இது வந்து நோ ஆர்டிபிஷியல் கலர்ஸ், நோ ஆர்டிபிஷியல் ஃபிளேவர் போட்டிருப்பாங்க. இதுல நிறைய இருக்கு. இந்தியாலயும் உங்களுக்கு இது வந்து மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. நான் அதையும் காட்டுறேன். பாக்கெட்லயும் கம்மியான விலையில இருக்கு. இது ரொம்பவே நல்ல டேஸ்டாவும் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க பசங்களுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவு நல்ல டேஸ்டாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் நமக்கு வந்து இந்த வெயில் காலத்துல ஏதாவது இந்த மாதிரி அதாவது டெய்லி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் அதாவது பெப்சி கொக்கோ கோலா குடிக்கிறது ரொம்ப நல்லது கிடையாது. அதே போல இந்த மாதிரி டேங்க் ஜூஸ் எல்லாம் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்ப இது வந்து நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5 கேஜி இருக்குது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா சில கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து வெளிநாட்டு கம்பெனியோடது. இது வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன்ப்பா. அதோட லிங்க் தரேன். அப்படியே வந்து நம்ம டைரக்டா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு சாமான் வாங்கினா ஏற்கனவே வந்து காரைக்கால வந்து ஃபாரின் ஜாமான் கிடைக்கணும் ஒரு கடை போட்டிருக்கேன் நான். அந்த வீடியோ வேணா நீங்க பாருங்க. அங்கெல்லாம் நீங்க சொல்லி வச்சா இந்த மாதிரி டீனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அமேசான்ல நமக்கு ஈஸியா லிங்க் நம்ம போட்டோம்னா வீட்டுக்கு வந்து சேர்க்கிறோம். அதுல நிறைய ஃபிளேவர் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ இருக்கு, பைனாப்பிள்லாம் இருக்கு. அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் பொறுத்த வரைக்கும் டேங்க்ல வந்து நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆரஞ்சு நான் குடிச்சு பார்த்துருக்கேன். அது மேங்கோ பைனாப்பிளும் குடிச்சு பார்த்துருக்கேன். இது மாதிரி லெமன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப வருஷம்லாம் இப்ப காலேஜ் போகுது இல்லையா, அதனால லெமன் ஜூஸ் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து போட்டு கொடுத்துறது. ஏற்கனவே ஒரு பாக்கெட்லாம் முடிச்சாச்சு. இப்ப நல்லா பயங்கரமா குடிச்சு எடுக்குது. ஸோ பசங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லயோ காலேஜ்ல அதிகமா தண்ணி குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளேவரும் இருக்குது. ட்ராபிக்கல் டேங்க்னு சொல்லிட்டு மிக்சடு ஃப்ரூட்ஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி ஒன்று இருக்குது இது. ஸோ இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன் நான். இது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. ரசனுக்கு லெமனையும் எனக்கு இந்த டேங்க்லையும் போட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 லிட்டர்ஸ் வந்து நம்ம ஜூஸ் போடலாம். அப்படியே இந்த பேக்கெட்டை வந்து இது பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசீலபிள் பவுச் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம திருப்பி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் இதெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் போட மாட்டேன். அப்படியே நம்ம கிளிப்பு இருக்கும் இல்லையா, இந்த பேக்கெட்லாம் ஓப்பன் பண்ணுற கிளிப்பை போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கட்டியெல்லாம் பிடிக்காம இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் டக்குன்னு யாராவது வந்துட்டா கூட நம்ம இந்த ஜூஸை போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா வீட்டில் இருந்து ஒரு காஃபி போட முடியல, டீ போட முடியல, திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் போட முடியல. இந்த மாதிரி எப்பயுமே ஸ்டாக் வந்து தனியாக ஒரு 2 ஸ்டாக் தனியாக வச்சுங்க. கெஸ்ட்டுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இதை நான் போட்டு குடிச்சிட்டு இது வருஷனுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோட் சைட்லையும் வாங்கலாம். ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நான் ரோட் சைடு பாண்டிச்சேரியில் எங்கே கிடைக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போத்தீஸ்லேயும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் வாங்குறது எல்லாம் நம்மளோட விருப்பம் தான். இப்போ ஒன்று வந்து கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக கட் பண்ணாமல் சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது சுகர்
பேஷண்ட்லாம் இருக்காங்களா அவங்களாம் என்னப்பா இதெல்லாம் குடிக்கலாமான்னா அது அவங்களோட சுகர் லெவலை பொறுத்து தான் அதை நம்ம பார்த்துக்கணும். தேவையான அளவுக்கு அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அதை போட்டுட்டேன் நான். ஸோ சுகர் நமக்கு தேவையில்லை. பசங்க இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக குடிப்பாங்க, அதாவது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடையோ குறைச்சோ நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சீல் போடுறதுனால டைட்டாகவும் இருக்கும், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிடலாம். இதுக்கு தனியாக பாட்டில் நமக்கு தேவையில்லை. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதில் இருக்கும். இது வந்து இதுவும் அமேசானில் தான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 rupees ஆகுது. இது 210 ரூபாய் ஆகுது. இது 7.5 லிட்டர்ஸ் வந்து இதை வந்து தண்ணி ஜூஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, இதை வந்து ரஷனுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ காலேஜுக்கு போகும்போது இந்த மாதிரி பாட்டில் நம்ம கொடுத்துட்டோம், நல்லா ஷேக் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்பூன்லாம் தேவையில்லை இருக்குது. நல்லா அப்படி ஷேக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது அவ்வளோதான். இதுமாரி பாட்டிலில் போட்டு அது கொடுத்துறது. இப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை வந்து நம்ம பிடிச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க, கட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜூஸ்லாம் கூட இருக்கிறதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ உள்ளார கலர் வந்து இந்த கலரில் இருக்குது, பீச் கலரில் இருக்குது. ஸோ இது குட்டி டீஸ்பூன், அதனால் ஒரு 3 இது போட்டுக்கிறேன். ஓகே, வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, திருப்பி இந்த மாதிரி சீல் பண்ணலாம். இதில் வந்து கொஞ்சம் ஈஸி, நம்ம கிளிப்பு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது மாதிரி சீல் பண்ணால் நல்ல வாசனையாக இருக்குது. நல்லா பிடிச்சிட்டு ஷேக் பண்ணுறேன். நல்லா அதுமாரி ஷேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிட்டு. லெமன் ஃப்ளேவர் வேணால் லெமனு, ஆரஞ்சு பண்ணிக்கலாம். இது வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜூஸு செம சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும் குடிக்கிறதுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து குடிங்க. என்னோட மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கலாம், சாத்துக்குடி, அப்புறம் வந்து எலுமிச்சப்பழ ஜூஸ்லாம் இருந்தால் சுகர் போட்டுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த குளுக்கோவிட்டான்னு இருக்கும்ல, இந்த பிளெயினும் போட்டுப்பாங்க. அதே சமயம் இந்த சாத்துக்குடி மாரியே குளுக்கோவிட்டா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு தான் அவங்க குடிப்பாங்க. மார்னிங் அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இந்தமாரி ஜூஸ்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ டயபிட்டிஸ் இருக்குது, ஆனால் இந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. என்னோட அப்பா ஆகட்டும், என்னோட மதுரையில் ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட் ஐடியாஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹோம் ரெமெடியும் அவங்க எடுத்துக்குவாங்க. வெண்டைக்காய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதெல்லாம் நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன், நானே எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படி குடிக்கிறது அப்படின்ட்டு. இப்போ வந்து இது வந்து வருஷன்ட்ட கொடுத்துக்க சொல்லுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல ஒரு பேக்கெட் நாங்கள் முடிச்சாச்சு, இப்போ அடுத்த பேக்கெட்டு தான். அதெல்லாம் மிச்ச வீடியோவும் நான் உங்களுக்கு அப்படி எடுத்து போடுறேன். வருஷனை கூப்பிட்டாச்சு, எங்க அந்த லெமன் ஜூஸை குடிச்சு காட்டு. ஸோ பேபி வந்து குடிச்சிருக்கு. எப்படி இருக்கு அதோட டேஸ்ட்டு? உனக்கு ஏன் லெமன் பிடிக்கும்? ஆரஞ்சும் கூட நல்லா இருக்கும்ல. ஓகே, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு. இப்போ ஒரு மிக்சர் ஜூஸ் காட்டினோம்ல, அதுவும் வந்து வருஷனுக்கு கொடுத்துருக்கேன். அது என்ன ஜூஸ் அப்படின்னு சொன்னேன். என்னென்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது அதுக்குள்ள? ஆப்பிளா? பைனாப்பிள் ஸ்ட்ராபெரிலாம் கலந்த மாதிரி இருக்கு. பேபி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து பார்க்குறேன், அதனால அதுக்கு தெரியல. ஸோ நல்லா இருக்காது. சரி, லெமன்னா இதுவானா எது சொல்லுவேன்? ஸோ அது லெமன் தான் அதுக்கு பிடிக்கும். நான் ஆரஞ்சு கொடுத்து பார்த்தேன், மேங்கோலாம் கொடுத்து பார்த்தேன், அது லெமன் தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோலாம் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.